குசுமாவோட அப்பா ராகேஷோட அம்மா அப்பாவை பார்க்கணும்னு சொன்னதுனால ராகேஷ் அவனோட பெட்டியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஊர்ல அவங்க அம்மா அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல வந்தான். கீர்த்தி வீட்ல ராகேஷ் பத்தியோ குசுமா பத்தியோ அம்மா அப்பா கிட்ட சொல்லி எல்லாரையும் சம்மதிக்க வச்சு ரகுராமோட வீட்ல இருக்க எல்லாரும் பூஷனோட வீட்டுக்கு குசுமாவோட அப்பா வீட்டுக்கு போனாங்க. அங்க பூஷன் எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு பார்த்தாரு. ஆனா கீர்த்தி அவளோட தெளிவான பேச்சால எல்லாத்தையும் புரிய வச்சு எப்படியோ குசுமாக்கோ ராகேஷ்கோ கல்யாணம் நடக்கிறதுக்கு எல்லாரையும் ஒத்துக்கவும் வச்சா. இப்போ நடக்க போறது என்னன்னுட்டு இந்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். மகேந்திரபுரத்துல இருக்க ரகுராம் ஐயாவோட வீட்ல காலையில எந்திரிச்சதுல இருந்தே ஒரே பரபரப்பு தான். ஊரு முழுக்க ராகேஷ்க்கு கல்யாணம் ஆக போற விஷயம் தெரிஞ்சுது. 2 நாட்கள் கழிச்சு ரகுராம்க்கு பூஷன் கிட்ட இருந்து போன் வந்தது. வணக்கம் சம்பந்தி, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் சம்பந்தி. நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன காலையிலே கால் பண்ணிருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க சம்பந்தி. அதுவாங்க, என் பையன் ஜாதகமும் உங்க பொண்ணோட ஜாதகமும் நல்லா ஒத்து போயிருக்குன்னுட்டு ஜோசியம் பாக்குறவரு சொன்னாரு. அத பத்தி பேசதான் நான் கால் பண்ணேன். 2 பேருக்கும் எல்லா பொருத்தமும் நல்லா இருக்கான். வர முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலான்னுட்டு அவரு சொன்னாருங்க. அப்படிங்களா? அப்ப வர முகூர்த்தத்திலே கல்யாணம் வச்சுக்கலாம். ஆனா நிறைய வேலை இருக்கும் போல இருக்கே. போட்டோகிராஃபர் கிட்ட பேசணும், கேட்டரிங் ஆளு கிட்ட பேசணும். அதெல்லாம் நிறைய நம்ம பேசி முடிவெடுக்க வேண்டியது இருக்கு. சீக்கிரமா சட்டு போட்டுன்னு கல்யாணத்தையும் முடிக்கணும். எல்லா வேலைகளும் நிறைய இருக்கு. ஆமாங்க, நீங்க சொல்றதோ கரெக்ட் தான். எல்லா ஃபங்க்ஷனையும் நடத்தி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதே மாதிரி நிறைய செலவும் ஆகும். இவங்களுக்கு அவங்களுக்குன்னு காசு கொடுக்க வேண்டியது இருக்கும். ஆக மொத்த செலவு என்னவோ 20 லட்சம் ஆகும்னுட்டு நினைக்கிறேன். நான் ஒரு 10 லட்சம் செலவு பண்றேன், நீங்க ஒரு 10 லட்சம் செலவு பண்ணுங்க. என்ன சொல்றீங்க? சரிசமமா பங்கிட்டுக்கலாம். பாதி பாதி செலவை ஏத்துக்கிட்டோம்னா எல்லாம் நல்லபடியா முடியும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னுட்டு அவர் 10 லட்சம் செலவை ஏத்துக்கணும்னு அவர் காதுல விழுந்தோன்னு ரகுராம்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏதாவது 10 லட்சம் செலவை நம்ம ஏத்துக்கணுமா? எப்படி இதெல்லாம் பெரட்ட போறோம் அப்படின்னுட்டு ஒரே படபடப்பா இருந்தது அவருக்கு. என்ன பதில் சொல்றதுன்னே தெரியாம திருன்னு போன் அப்படியே வச்சு சைலண்டா இருந்தாரு. அதுக்கப்புறம் தட்டு மாதிரி சரிங்க, நான் மறுபடியும் பேசுறேன் அப்படின்னுட்டு சொல்லிட்டு போனை வச்சுட்டாரு ரகுராம். போனை வச்சதுக்கு அப்புறம் பேன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தாரு. இதை கவனிச்ச அவரோட மனைவி கௌசல்யா, பொண்ணு கீர்த்தி போன்ல இவர் என்ன பேசியிருப்பாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர்கிட்ட வந்து, என்னங்க என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் இப்படி திருன்னு முழிக்கிறீங்க? அவரு சம்பந்தி ஏதாவது சொன்னாரா என்ன? போன்ல என்னங்க ஆச்சு சொல்லுங்க. கௌசல்யா, அந்த சம்பந்தி கால் பண்ணி கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் செலவாகும்னுட்டு சொல்றாரு. 10 லட்சம் ரூபாய்க்கு நம்ம என்ன போவோம் சொல்லு? நிலத்தை வித்தா கூட நமக்கு அவ்வளோ காசு தேராதே கௌசல்யா. 10 லட்சம்ன்றத கேள்விப்பட்டோன்னு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியா மாறிட்டாங்க. அப்பா, 10 லட்சமா? ராகேஷோட படிப்பு செலவே இப்போ நிறைய ஆயிடுச்சேப்பா. அதுவே நம்ம கடன்ல தான் பண்ணோம். இப்ப கல்யாணத்துக்கு 10 லட்சம் கடனுக்கு நம்ம எங்கப்பா போறோம்? ஒன்னும் புரியலையேப்பா. ஏன்பா அப்படியெல்லாம் பேசுற? என்ன பண்றது சொல்லு? கல்யாணம் நடக்க போதுன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இந்த சமயத்துல இது முடியாது அது முடியாதுன்னு சொன்னா நமக்கு தாண்டா அவமானம். அந்த பொண்ணை நம்பி இந்த வீட்டுக்கு அனுப்புறாங்க. நம்ம பேசாம அந்த விதேஷன் கிட்ட போயிட்டு கொஞ்சம் கடனா கேட்போம். நீங்க யாரும் தப்பா நினைச்சுக்கலன்னா நான் ஒன்று சொல்றேன். என் அப்பா கிட்ட வேணா நான் காசு கேட்குறேன். அவர்கிட்ட கேட்டா கொஞ்சம் காசு கொடுப்பாரு. ஐயோ கீர்த்தி, வேண்டாமா. உங்க அப்பா உன்னோட கல்யாணத்துக்கே ரொம்ப நிறைய செலவு பண்ணிட்டாரு, அவர் சக்திக்கு மீறி. இப்ப மறுபடியும் அவர்கிட்ட போய் காசுன்னு கேட்டா அவர் என்ன நினைப்பாரு சொல்லு? அவரும் மனுஷன் தானே. ஒரு மனுஷனை போட்டு இப்படி உலுக்கி இருக்க கூடாது. நம்ம என்ன பண்றதுன்னு யோசிப்போம். இப்ப இந்த கல்யாணத்துக்கு தான் யோசிக்கிற வேண்டியதா இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்ட ராகேஷ்க்கு வருத்தமா இருந்தது. சே, நம்மளால நம்ம குடும்பத்துல இருக்க எல்லாரும் வருத்தப்படுற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டோமேன்னுட்டு வருத்தப்பட்டுட்டு இருந்தான். அப்பா, நான் குசுமா கிட்ட பேசுறேன்ப்பா. சாதாரணமா கல்யாணம் பண்ணா போதும்னுட்டு நான் அவகிட்ட பேசி புரிய வைக்கிறேன். அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா இந்த கல்யாணம் நடக்கட்டும். இல்லைன்னா அப்படிப்பட்ட கல்யாணமே எனக்கு தேவையில்லை. என் கல்யாணத்தை விட என் குடும்பம் தான்ப்பா எனக்கு முக்கியம். அது அவங்க புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கணும். அண்ணே, நீ சும்மா இருனே. குசுமாவோட அப்பா இதுதான் சாக்குன்னு இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டு தான் ஏற்பாடு பண்ணுவாரு. அதுக்கு தான் அவர் இப்படிலாம் பிளான் போடுறாரு தெரியல. நம்ம அவருக்கு வளைஞ்சு போனோன்னா அவ்வளோதான், இந்த கல்யாணம் நின்றுடும். நீ குசுமாவை எப்படி காதலிச்சேன்னு எனக்கு தெரியாதா? நம்ம மானத்தை நம்ம தான் காப்பாற்றணும். இந்த கல்யாணம் நடக்கணும். என்ன பண்ண சொல்ற கீர்த்தி? இப்போ என் கல்யாணத்தினால நம்ம வீட்டுல இருக்க எல்லாரையும் நான் கடனாலேயே ஆக்கணுமா? ராகேஷ் என்ன கஷ்டப்படணும்னு நினைக்கிறியா நீ? அப்படின்னு ராகேஷ் சொன்னதோ கீர்த்தி கொஞ்ச நேரம் யோசிச்சு எல்லார்கிட்டயும், அப்பா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு,
என் கல்யாணத்துக்காக பேங்க்ல நீங்க 5 லட்சம் ரூபாய் டெபாசிட் போட்டு வச்சிருந்தீங்களே, அந்த பணத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம நிலத்தோட பத்திரம் அதை கூட வச்சு எடுத்துக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு கீர்த்தி சொன்னதும் எல்லாரும் அமைதியா அவ பேசுறத பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ரகுராம் அவர் பொண்ணு பேசினதை நினைச்சு கண் கலங்கினாரு. அம்மாடி கீர்த்தி, அது உன் கல்யாணத்துக்கு நாங்க சேர்த்து வச்சதுமா. எல்லாமே இப்ப ராகேஷ் கல்யாணத்துக்கு செலவு பண்ணிட்டா உனக்கு கல்யாணம் நடக்கும்போது எங்கம்மா பணத்துக்கு போவோம்? ஆமா, அப்பா சொல்றதும் கரெக்டு தான் கீர்த்தி. எனக்காக நீ நஷ்டத்துல போறத நான் ஒரு நாளும் அனுமதிக்க மாட்டேன். அந்த காசை எடுக்க வேணாம். அண்ணே, என்ன பத்தி இப்ப கவலைப்படாதீங்க. இப்போதைக்கு முக்கியம் உங்களோட கல்யாணம் நடக்கிறது தான். நாளைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சதுன்னா அந்த காசெல்லாம் நீங்க ஈஸியா சம்பாரிச்சிட மாட்டீங்களா என்ன? நல்ல இடமா பார்த்து எனக்கு பண்ணுவீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்போ உங்களோட கல்யாணம் ரொம்ப முக்கியம். தன்னோட பொண்ணு கீர்த்தி பேசினதை நினைச்சு ரொம்ப பெருமைப்பட்டாங்க அவங்களோட அம்மா கௌசல்யா. அண்ணனுக்காக இவ்வளோ தியாகம் பண்ண என் பொண்ணு ரெடியா இருக்காளேன்னுட்டு ரொம்ப பெருமையா நினைச்சாங்க அவளை பத்தி. அதுக்கப்புறம் ராகேஷ்க்கும் குசுமாக்கும் பெரிய கல்யாணம் நடந்தது. நல்லா கிராண்டா. குசுமாவோட அப்பா நினைச்சு பார்க்காத அளவுக்கு ரகுராம் நல்லாவே பண்ணாரு அந்த கல்யாணத்தை. கீர்த்தி தான் முன்ன நின்று எல்லா வேலைகளையும் செஞ்சா. கல்யாணமாகி குசுமா ரகுராம் ஐயா வீட்டுக்கு மருமகளா வந்தா. 2-3 நாட்களுக்கு எல்லாரோடையும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தா குசுமா. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் அந்த கிராமத்து வாழ்க்கை, அங்க இருக்க வசதி குறைவு, இதெல்லாம் அவளுக்கு இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சுது. ஒரு நாள் காலையில 10 மணிக்கு எந்திரிச்சா குசுமா. நேரா கிச்சனுக்குள்ள போனா. அவ போன சமயம் கௌசல்யா, காவ்யா, கீர்த்தி எல்லாரும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப குசுமா அவங்கள பார்த்து, அப்பப்பா எவ்வளவு வெப்பமா இருக்குங்க, ஏசி இல்லாம எனக்கு இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்கு, எப்படிதான் இருக்கீங்களோ? அம்மாடி, இது கிராமம்ல, இப்படிதான் இருக்கும். போக போக நீ பழகிப்ப. பட்டணத்துல இருக்கிற மாதிரி எல்லா வசதியும் இங்க இருக்காதுல்லம்மா. சரி, நீ போய் முகம் கழுவிட்டு வந்து சுட சுட உப்புமா செஞ்சிருக்கோம், அதை சாப்பிடு. ஐயோ, உப்புமாவா? எனக்கு அந்த உப்புமாலாம் வேணாம். அதை பார்த்தாலே தெரியுது அது நல்லா இருக்காதுன்னுட்டு. வீட்டில் ஏதாவது பிரெட் டோஸ்ட் இருக்கா அப்படின்னு குசுமா பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் ராகேஷ் அங்க வந்தாரு. குசுமா, இது வில்லேஜ், இங்க எல்லாமே இருக்கும்னுட்டு சொல்ல முடியாது, நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகேஷ் பாட்டுக்கு வேலைக்கு சிட்டிக்கு போயிட்டாரு. குசுமா தினமும் 11 மணிக்கு எந்திரிக்கிறது, எந்த வேலையும் செய்யாம போன்ல இருக்கிறதெல்லாம் பார்த்து அவங்க மாமியார் கௌசல்யாவுக்கு கோவம் வந்தது. இத கவனிச்ச கீர்த்தி, அம்மா அவங்க பெரிய இடத்து பொண்ணுமா, கொஞ்சம் கொஞ்சம் நாள் ஆகும் அவங்க இதெல்லாம் பழகிக்கிறதுக்கு, நீ எதுவும் சீரியஸா எடுத்துக்காதம்மா. குசுமா இப்படி இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு காவியா. புது மருமகளா வீட்டுக்கு வந்திருக்கா. அவக்கு முன்னாடி வந்த மருமகளை பார்த்து அவளும் எல்லா வேலையும் கத்துக்கணும். எப்படி நடந்துக்கணும்ன்றதையும் நல்லா கத்துக்கிட்டாதானே இந்த வீடு நல்லபடியா இருக்கும் சொல்லு. அப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாளைக்கு பெரிய மருமக காவியாக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அவளுக்கு பயங்கர ஜுரம், தூங்கிட்டு இருந்தா. எல்லா வேலையும் கீர்த்தியே பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அம்மா கௌசல்யாக்கும் கால் வலியில அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாங்க. அம்மாடி குசுமா, எல்லா வேலையையும் கீர்த்தி தாமா பண்ணிட்டு இருக்கா. காவியாக்கு உடம்புக்கு முடியாம இருக்கு, பாவம் அவ தூங்கிட்டு இருக்கா. கொஞ்சம் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுமா, எனக்கு டீ போட்டு கொடுத்து சமையல் வேலையை பாரு. அவங்க அத்தை பேசின எதையும் காதலே வாங்கிக்கல குசுமா. ரகுராம் ஐயா அப்பதான் ரூம்குள்ள வந்து குசுமா போன்ல இருக்கத பார்த்து, அம்மாடி, பெரிய மருமக காவியாக்கு உடம்புக்கு முடியல, கீர்த்தி ஒருத்தியே எல்லா வேலையும் செய்யறாளம்மா. கொஞ்சமாவது போனை வச்சுட்டு எல்லாருக்கும் உதவி செய்யலாம்ல. எல்லாரும் சாப்பிடணும், எல்லாரும் உன்னை நம்பி இருக்கோம்லம்மா. அதை கேட்ட குசுமாக்கு கோவம் தான் வந்தது. மாமா, இங்க பாருங்க, எங்க வீட்ல நான் ஒரு வேலை கூட செய்ய மாட்டேன். மகாராணி மாதிரி வளர்த்துருக்காங்க. கிளாஸ கூட எடுத்து வைக்க மாட்டேன். இங்க வந்து என்ன கஷ்டப்பட்டு சொல்றீங்களா நீங்க? இந்த மாதிரி வேலையெல்லாம் என்ன வாங்காதீங்க, நான் பண்ணவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடுகிடுன்னு எல்லாரும் திட்டிட்டு ரூம்குள்ள பதட்டமா போனா குசுமா. உடனே ராகேஷ்க்கு ஃபோன் பண்ணி, ராகேஷ் எங்க இருக்கீங்க நீங்க? இங்க உங்க வீட்டுல என்ன கொடுமைப்படுத்துறாங்க, இதை பண்ண அது பண்ணன்னு வேலைக்காரி மாதிரி நடத்துறாங்க. என்னால ஒரு நிமிஷம் கூட உங்க வீட்டுல இருக்க முடியாது, என்னை வந்து கூட்டிட்டு போங்க. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா இங்க அப்படின்னு குசுமா பேசுறத கௌசல்யா அம்மா கேட்டுட்டாங்க. தாம் பையனை இப்படி அவ பொய் சொல்லி நம்ப வைக்கிறாளேன்னுட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. உடனே கௌசல்யா அம்மா குசுமா கிட்ட போய் இப்படி சொன்னாங்க. குசுமா, ராகேஷை எதுக்குமா இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அவனே பாவம் அவங்க வேலையில என்ன டென்ஷன்ல இருக்கான்னு யாருக்கும் தெரியாது. இப்ப நீ இந்த மாதிரிலாம் பேசினா அவன் என்னம்மா நினைப்பான் சொல்லு? அவனால அங்க நிம்மதியா வேலை செய்ய முடியுமா? நாங்க உன்னை எதுவுமே சொல்லலையேமா. என்னை பார்த்தா உங்க பையனை டென்ஷன் ஆக்குற மாதிரி தோணுதா உங்களுக்கு? என் அப்பா அப்பவே சொன்னாரு,
அந்த ஏழைங்க வீட்டுக்கு வாக்குப்பட்டுட்டு போனா நீ தான் அவஸ்தைப்படுவேன்னுட்டு. நான் தான் இப்ப கேட்காம எல்லாம் அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். நடக்கிற எல்லாத்தையும் பார்த்த கீர்த்தி உடனே குசுமா ரூமுக்கு வந்து, அம்மா எதுக்குமா இப்ப அண்ணி கிட்ட எல்லா வேலையும் சொல்றீங்க? அதான் நான் இருக்கேன்ல, அவங்க அப்படி வளர்ந்துக்கிறான்னா விடுமா, நான் பாத்துக்கிறேம்மா எல்லா வேலையும். குசுமா நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னுட்டு கீர்த்தி குசுமா கிட்ட சொன்னா. குசுமா அதெல்லாம் காதலே வாங்கிக்கல, ரொம்ப திமிரா அங்கிருந்து போயிட்டா. அவ போனதுக்கு அப்புறமா கீர்த்தி கௌசல்யா அம்மா கிட்ட இப்படி பேசினா. அம்மா, அன்னைக்கு வீட்டு வேலை எல்லாம் பண்ணணும்ன்றது தானாவே அவங்க முடிவெடுக்கணுமா, நம்ம சொல்லி அவங்களுக்கு வரக்கூடாது. காலம் அவங்கள கண்டிப்பா மாத்தும், நீ கவலைப்படாத. அப்படியே கொஞ்ச நாட்கள் போச்சு. சிட்டில இருந்த ராகேஷ் ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வந்தாரு. அங்க இருக்க எல்லார்கிட்டயும் இப்படி சொன்னாரு. அம்மா அப்பா, எனக்கு சிட்டில பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனில வேலை கிடைச்சிருக்கு. ஒரு வருஷத்துக்கு 6 லட்ச ரூபாய் கிட்ட ஸ்டார்டிங் பேக்கேஜே கொடுத்திருக்காங்க. சீக்கிரமா நம்ம கடன் எல்லாத்தையும் நான் அடைச்சிருவேன்னு நம்பிக்கை இருக்குமா அப்படின்னு ராகேஷ் சொன்னதும் வீட்ல இருக்க எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. தம்பிக்கு வேலை கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்பட்டாரு அண்ணன். அப்போ ஆஹா, ராகேஷ் எவ்வளவு நல்ல வார்த்தை சொல்லிருக்க. ரொம்ப சந்தோஷம்டா எங்க எல்லாருக்கும். கீர்த்தி, உன்னோட தியாகமும் என்னோட தியாகமும் வீண் போல கீர்த்தி. அவனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. அப்படி எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது குசுமா மெல்லமா ராகேஷ் கிட்ட வந்து இப்படி சொன்னா. ராகேஷ், வேலை கிடைச்சிருச்சுல்ல, சந்தோஷம் ராகேஷ். அப்பனா நம்ம இப்பவே கிளம்பி பட்டணத்துக்கு போலாம். இங்க எனக்கு அவ்வளவா செட் ஆகல, உங்களுக்கு தான் இப்ப வேலை கிடைச்சிருச்சே, நம்ம அங்க செட்டில் ஆயிடலாம் ராகேஷ் அப்படின்னு குசுமா பேசினதும் எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. என்னடா இவ இப்படி குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறாளே, எல்லாரும் வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க. ராகேஷ்க்கும் இவ பேசினதை நினைச்சு வருத்தமா இருந்தது. எல்லாரும் ராகேஷை பார்த்துட்டு இருந்தாங்க. ராகேஷ் என்ன பண்றதுன்னே தெரியாம கீர்த்திய பார்த்தான். குசுமாவால இந்த ஒத்துமையா இருக்க குடும்பம் பிரிஞ்சு போக போகுதா? குசுமாக்காக ராகேஷ் தன்னோட அண்ணன், தங்கச்சி, அம்மா அப்பாவை விட்டுட்டு சிட்டிக்கு போறாரா? இப்படி இந்த கதையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னுட்டு எபிசோட் 5 பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். காந்தம்மாக்கு ரொம்ப நாட்களாவே உடம்புக்கு முடியாம இருந்தது. அவங்களே தனியா அவங்கள பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஆகுமோன்னு பயந்து போய் அவங்க 2 மகன்கள் ரமேஷ், சுரேஷ்க்கு தகவல் சொல்லி அனுப்புனாங்க. பையனுங்க வீட்டுக்கு வர போறாங்கன்னு அவங்களுக்கு பிடிச்சதை எல்லாம் சமைச்சு வீட்டு வாசல்ல ரொம்ப அன்பா சாந்தமா காத்துக்கிட்டு இருந்தாங்க காந்தம்மா. அப்ப பக்கத்து வீட்டு பாரிஜாத்தம், என்ன காந்தம்மா, பையனுங்க வருவாங்கன்னு ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க போல, அவனுங்க வந்துருவாங்களா என்ன? வருவாங்க வருவாங்க, கண்டிப்பா என் மகனுங்க என்ன பார்க்க வருவாங்க. அனாவசியமா எதுக்கு பேசிக்கிட்டு இருக்க? என் வீட்டு விஷயம் எல்லாம் உனக்கு எதுக்கு? ஆஹா, நீயா எதிர்பார்த்துக்கிட்டே இரு, வந்திருக்கு போடாருங்க. கல்யாணமாகி அவன் வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டான். மருமகளுங்க உன்னை பாக்குறதுக்கு அனுப்புறாளா இல்லையான்றத தெரிஞ்சுக்கோ. அப்பப்பா ஆரம்பிச்சிட்டியா உன் வாய் வச்சுக்கிட்டு? எங்க தான் நீ சும்மா இருக்க? எப்ப பார்த்தாலும் ஏன் வீட்டு விவகாரத்தை பத்தியே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. எங்களுக்கு இதுக்குல விடுவு காலம் இல்லையா? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போமா முதல்ல இங்கிருந்து. இப்ப போலனா நீ என்ன பண்ணுவ? மிஞ்சி மிஞ்சி போனா வாயாடுவ, அவ்வளவுதானே. உன் மகனுங்க வருங்கங்களாம் பாரு முதல்ல அப்படின்னுட்டு சொல்லிட்டு பாரிஜாதம் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க. அவங்க அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா காந்தம்மா அவங்க வீட்டு வாசலையே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப பெரிய மருமக கீர்த்தி அங்க வந்தா. கீர்த்தி இன்னும் சும்மா வரல. அவ வரும்போது நிறைய துணிமணியை எடுத்துட்டு வந்தா. காந்தம்மா காலில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சு, அத்தை, இப்ப உங்களுக்கு உடம்புக்கு பரவாயில்லையா இருக்கா அத்தை? அவருக்கு நிறைய வேலை இருக்கு, அதான் என்ன உங்களை பார்த்துக்க சொல்லி என் துணிமணியோட என்னை இங்க அனுப்பி விட்டாருத்த. அவரால் வர முடியல, வேலை இருக்கு. அம்மாடி, நல்ல வேலை பார்த்துருக்காமா என் பையன். சரி, அவன் வரல, நானே நீ வந்திருக்கல, லேட்டா வந்திருக்க, ஆனா ரொம்ப டயர்டா இருப்பேன்னு நினைக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துக்கோமா. அத்தை, நான் இதே கிராமத்துல இருந்து தானே வரேன், எனக்கு எதுக்கு ரெஸ்ட்? நீங்க உட்காருங்க, நான் போய் உங்களுக்கு சுட சுட சமைச்சு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமக கீர்த்தி சமையல் செய்ய உள்ள போயிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு சின்ன மருமக கவிதா சிட்டில இருந்து அவங்க அத்தைய பார்க்க அங்க வந்திருந்தா. அத்தைய பார்த்தோன்னு மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு, ஏந்தா எதுக்கு இன்னும் இதே ஊர்ல இருக்கீங்க? ஐயோ, இந்த மாதிரி கிராமத்துலலாம் எப்படிதான் இருக்கீங்களோ? நாங்க தான் உங்களுக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புறோம்ல, பேசாம இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டிட்டு நீங்க அங்க சிட்டில எங்க கூட வந்து இருந்தா என்னவா உங்களுக்கு? ஏமா, உன்னை யாரு முதல்ல இங்க வர சொன்னா? நான் தகவல் சொல்லி அனுப்புனது என் பையனுக்கு. நீ இங்க இருக்கணும்னா இரு, இல்லைன்னா இங்க இருந்து கிளம்பி போமா. யாரும் உன்னை இருக்க சொல்லி கட்டாயப்படுத்தல இங்க. உங்க சின்ன பையனுக்கு லீவு கொடுக்கல ஆபீஸ்ல, அதனாலதான் அவரு என்ன அனுப்பி விட்டுருக்காரு. வந்ததும் வந்துட்டேன், ஏதாவது வேலை செய்யணும்னா சொல்லுங்க,
எப்படி இருந்தாலும் உங்க பெரிய மருமக வந்திருப்பாளே நேரத்துக்கு. எங்க அவ? ஆரம்பிச்சிட்டியா வந்ததும் வராததுமா? என்னைக்காவது நீங்க 2 பேரும் ஒரே வீட்டை சேர்ந்த மருமகளுங்கன்ற மாதிரி நடந்துருக்கீங்களா? எப்ப பாரு 2 பேருக்கும் ஆகவே ஆகாது. கீர்த்தியும் டார்ச்சர் எல்லாம் தாங்கக்கூடாது, அதனாலதான் நான் அவளை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி விட்டுட்டேன். அவ இங்க இல்ல, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாமா. ஆமா, நான் தான் உங்க பெரிய மருமகளை கடிச்சு விட்டுடுறேன் பாருங்க. துரத்தி விடுற மாதிரி என்ன கொத்த சொல்றீங்க? சரி, இத பத்தி எல்லாம் அப்புறம் பேசலாம். நான் போய் முதல்ல உள்ள ரெஸ்ட் எடுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன மருமக கவிதா ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்க போனா. ஆனா காந்தம்மாக்கு தான் பயமா இருந்தது. என்னடா ஒரே வீட்டை சேர்ந்த 2 மருமகளும் இப்படி ஒத்து போகாம இருக்காங்களே, 2 பேருக்கும் பெருசா எந்த சண்டையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவும் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இன்னொரு பக்கம் அவங்களோட ஆரோக்கியம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. அடுத்த நாள் காலையில கீர்த்தி சீக்கிரமா எந்திரிச்சு, அத்தை உங்களுக்கு சுட சுடன்னு கஷாயம் போட்டிருக்கேன் அத்தை, வந்து குடிங்க, சளிக்கு நல்லது. அம்மாடி கீர்த்தி, உன் கையால கசாயம் குடிச்சு எவ்வளோ நாள் ஆகுது? எங்க நீ செஞ்சது கொடு. என்னது, உடம்பு சரியில்லைன்னா கசாயம் குடிப்பீங்களா? கசாயம் உடம்பு சரியில்லைன்னா மருந்து தான் சாப்பிடுவாங்க, யாரும் கசாயம் குடிக்க மாட்டாங்க. எங்க டாக்டர் கொடுத்த மருந்தெல்லாம் சாப்பிடுங்க. அத்தை முதல்ல நீங்க கசாயத்தை குடிங்க அத்தை, அப்புறம் மருந்து சாப்பிடலாம். அப்பப்பா போதும் அப்படின்னு காந்தம்மா கசாயத்தையும் குடிச்சாங்க, மருந்தையும் சாப்பிட்டாங்க. வீட்டு வாசல்ல மாட்டு சாணத்தை தெளிச்சு கோலம் போட்டுக்கிட்டு இருந்தா பெரிய மருமக கீர்த்தி. அவ கோலம் போடுறத பார்த்துக்கிட்டு இருந்தா சின்ன மருமக கவிதா. அப்பப்பப்பா, இந்த கிராமத்து வாசிங்களே இப்படிதானா? இன்னுமா இந்த மாட்டு சாணத்தை தெளிச்சு கோலத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க? நாட்டு அடிக்குது. வீட்டு முன்னாடி இப்படி மாட்டு சாணம் தெளிச்சு கோலம் போட்டா வீட்டுக்குள்ள எந்த கிருமிகளும் வராது, எந்த நோய்களும் வராது. உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் இதெல்லாம் புரியாது. இங்க பாரு பெரிய மருமகன்னு எனக்கு கண்ட்ரோல் பண்ணணும்லாம் நினைக்காத. அப்பா போதும் நிப்பாட்டுங்க, ஆரம்பிச்சிட்டீங்களா உங்க வேலைய? அவங்கவுங்க வேலையை போய் பாருங்க அப்படின்னுட்டு மருமகள்ங்க சண்டை போடுறத தடுத்து விட்டாங்க காந்தம்மா. ஒரு நாளைக்கு ராத்திரி வீட்டு வாசல் முன்னாடி நெருப்பு மூட்டிக்கிட்டு இருந்தா பெரிய மருமக கீர்த்தி. காந்தம்மாவுக்கு கூட அந்த குளிருக்கு இதமா இருந்தது. அப்ப சின்ன மருமக கவிதா அங்க வந்து, என்னது நீங்க இந்த பெரிய மருமக கீர்த்தி சொல்றத கேட்டு என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கீங்க. அவ சொல்றதெல்லாம் கேட்டீங்கன்னா உங்க ஆரோக்கியம் தான் பாழா போகும். நான் சொல்றத கேளுங்க, நீங்க எப்படி தெம்பா ரெடியாறீங்கன்னு மட்டும் பாருங்க. இங்க பாரு, எப்ப பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லணும்னுட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காத. அப்பா உனக்கு இவ்வளோ கோவெல்லாம் கூட வருமா? போதும் நிப்பாட்டு, நான் அத்தை நல்லதுக்கு தான் சொல்றேன். அத்தை உங்களுக்காக நான் ஸ்வெட்டர் கொண்டு வந்திருக்கேன், அதை போட்டுக்கோங்க அப்படி சொல்லிட்டு கவிதா ஸ்வெட்டரை எடுத்துட்டு வந்து காந்தம்மா கிட்ட கொடுத்தா. அத்தை இந்த ஸ்வெட்டரை போட்டுக்கிட்டீங்கன்னா குளிருக்கு அடக்கமா இருக்கும், எந்த குளிரும் உங்களை பாதிக்காது, நல்லா இதமா இருக்கும். ஐயோ எனக்கு இந்த ஸ்வெட்டர் கிட்டர்லாம் போட்டு கொஞ்சம் கூட பழக்கம் இல்லைம்மா, அப்புறமா நான் போட்டுக்கிறேன். உடனே கோச்சுக்கிட்டு உள்ள போயிட்டா கவிதா. அடுத்த நாளைக்கு வெளியே வரகடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தா பெரிய மருமக கீர்த்தி. சின்ன மருமக என்னவோ வீட்டுல இருக்க எலக்ட்ரிக் அடுப்புல சமைச்சுக்கிட்டு இருந்தா. கவிதா அதுக்கப்புறம் கீர்த்தி 2 பேருமே சமைச்சு முடிச்சாங்க. கீர்த்தி சமையல் பரிமாறுற அதே நேரத்துல தான் கவிதாவும் சமைச்சு எல்லாத்தையும் வச்சா. இப்படி எல்லாரும் தனித்தனியா சாப்பிடுறதுக்கா இங்க ஒரே வீட்டுல இருக்கோம்? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து டேபிள்ல சாப்பிடலாம், ஒன்னா சாப்பிடலாம் வாங்க. இங்க பாருங்க, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல, நான் கூட உட்காந்து சாப்பிட்றேன் பாருங்க அப்படின்னுட்டு தினமும் இந்த மாதிரி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க 2 மருமகளும். காந்தம்மாக்கும் நாளுக்கு நாள் முடியாம போயிட்டு இருந்தது. அவங்களால படுத்த படுக்கையா ஆயிட்டாங்க, எந்திரிக்கவும் முடியல. அதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டு அழவும் ஆரம்பிச்சாங்க. கவிதா அதை பார்த்துக்கிட்டு இருந்தா. ஒரு நாள் ஓன்னு அழுதுட்டு காந்தம்மா இப்படி புலம்பிட்டு இருந்தாங்க. அத்தையோட நிலைமைய பார்த்த பெரிய மருமக கீர்த்தி, ஐயோ கடவுளே, என் அத்தைக்கு ஏன் இந்த ஒரு நிலைமைய கொடுத்த? அவங்க ரொம்ப நல்லவங்க, என் அத்தை மாதிரி ஆட்கள் 100 ஆயுசு வரைக்கும் நல்லா இருக்கணும், அவங்கள காப்பாத்த ஐயா. ஓ வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? கொஞ்சம் நிப்பாட்றியா உன்னோட டிராமா எல்லாத்தையும்? அத்தை உயிரோட தான் இருக்காங்க, இப்படி எல்லாம் டிராமா போட்டா அவங்க சொத்தை உனக்கு எழுதி வச்சிருவாங்கன்னு நினைப்பிருக்கா? சொத்து 2 பேருக்கும் சரி சமமா தான் பிரிப்பாங்க, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. இங்க பாரு கவிதா, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசாத, முதல்ல இப்படி பேசுறத நிப்பாட்டு. அத்தைக்கு தைரியத்தையும் தெம்பையும் தான் கொடுக்கணும். நம்ம இந்த மாதிரி சொத்து பத்திலாம் எதுக்கு பேசணும் சொல்லு. என்ன வாய் ரொம்ப நீளுது உனக்கு? நீ கிராமத்துல பிறந்தவ, ஞாபகம் இருக்கட்டும், உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே ஆடாத. என்னடா இந்த நேரத்துல கூட 2 மருமகளும் சண்டை போடுறாங்களேன்னு கவலைப்பட்டாங்க காந்தம்மா. அன்னைக்கு ராத்திரி காந்தம்மா நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது ட்ரக் எடுத்துட்டு வந்து அவங்க மேல போட்டா சின்ன மருமக கவிதா. அதுக்கப்புறம் அவ இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா.
இன்னைக்கே இவங்க கதை முடிஞ்சிரு போல இருக்கே. அப்படி நடந்ததுன்னா அப்பப்ப இந்த ஊருக்கு வர வேண்டிய அவசியமே இல்ல. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சா சரிதான். கவிதா, வார்த்தையை பார்த்து விடு, கொஞ்சம் பார்த்து பேசு, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோ அப்படின்னு கீர்த்தி அவங்க கிட்டேயே உட்காந்துக்கிட்டு இருந்தா. ஆனா கவிதா எதுவும் பெருசா கண்டுக்கல. அவ அங்கிருந்து கிளம்பி போயிட்டா. கவிதா அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா கீர்த்தி தண்ணி குடிக்கலான்னு வெளியே போகும்போது அப்பதான் அவங்க அத்தை முழிச்சு கத்த ஆரம்பிச்சாங்க. அம்மாடி கீர்த்தி, குடிக்க தண்ணி கொண்டு வாமா, ரொம்ப தாகமா இருக்கு. காந்தம்மா கத்திக்கிட்டு இருந்தது கவிதா காதுல விழுந்தாலும் கண்டுக்காத மாதிரி இருந்தா. அத அவ இப்படி சொன்னா. இப்ப இவங்களுக்கு தண்ணி கொண்டு போய் கொடுத்தா ஒருவேளை பொழைச்சுக்கிட்டாங்கன்னா, உயிரோட வந்துட்டாங்கன்னா தேவையில்ல, அப்படியே கிடக்கட்டும். நல்ல வேலை கீர்த்தி குளிக்க போயிருக்கான்னு நினைக்கிறேன், அவ காதுல விழல. அவங்க அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு அவங்க நிலைமையை நினைச்சு சிரிச்சுக்கிட்டு இருந்தா கவிதா. அப்பதான் கவிதாவோட கணவர் சுரேஷ் அங்க வந்தாரு. கவிதாவை பலார்னு அரைச்சு திட்டாரு. அதுக்கப்புறமா வேக வேகமா அவங்க அம்மாவை பார்க்க ஓடினாரு. அதுக்குள்ள பெரிய பையன் ரமேஷும் அங்க வந்துட்டான். ரமேஷ் சுரேஷ் 2 பேரை பார்த்ததும் காந்தம்மாக்கு சந்தோஷமா இருந்தது. வந்துட்டீங்களாப்பா, 2 பேரையும் பார்க்க தான் கடைசி மூச்சை விட்டுக்கிட்டு இருக்கேன் போல இருக்கு. இப்பயாவது அம்மாவை பார்க்க வந்தீங்களே. அம்மா, எங்களை மன்னிச்சிருமா. உனக்கு எதுவும் ஆகாதுன்னு அங்க வந்துட்டோல. வேலை அதிகமா இருந்ததுனால சீக்கிரமா வர முடியல, சாரிம்மா. அம்மா, நாங்க உன்னை பார்க்க ஆசாசியா வந்திருக்கோம்மா, சாரிம்மா. ஐயோ, 2 பேரும் அழாதீங்கப்பா. நீங்க 2 பேரும் வரவே மாட்டீங்கன்னு அம்மா நினைச்சிட்டேன். நான் சொன்னது கடவுளுக்கு கேட்டுதான் கடவுளே உங்களை அனுப்பியிருக்காரு போல. அன்னிதாம்மா ராத்திரியோட ராத்திரியா எங்க 2 பேருக்கும் கண்ணையே திறந்து வச்சாங்க. நாங்க செஞ்ச தப்பெல்லாம் அவங்க தாமா உணர்த்துனாங்க. நாங்க உன்னை பாக்குறதுக்கு ஓடி வந்துட்டோம், காரணம் அண்ணி அப்படின்னுட்டு சொன்னோன்னே காந்தம்மா அவங்க பெரிய மருமகளை பார்த்து சிரிச்சாங்க. பையனுங்க 2 பேர் வந்ததுக்கு அப்புறம் 2 நாள்ல நல்லா தெம்பா மாறினாங்க காந்தம்மா. எல்லாரும் சேர்ந்து ஒன்னா டைனிங் டேபிள்ல சாப்பிட்டாங்க. சந்தோஷமா இருந்தாங்க காந்தம்மா. இங்க பாரு கவிதா, அத்தையோட வயசுக்கு நம்மளும் கொஞ்சம் வருஷத்துல வந்துருவோம். அப்போ நமக்கும் இதே நிலைமை தான். என்ன மாத்திரை மருந்துன்னு கொடுத்தாலும் அத்தைய பாத்தியா, பையனுங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெம்பாவே மாறி இருக்காங்க. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. மனுஷங்க தான் முக்கியம்னு புரிஞ்சுக்கோ. இப்பயாவது திருந்து கவிதா, நல்லபடியா மாறு. எல்லாரும் ஒத்துமையா இருக்கலாம், அதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்கோம். நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்க்கா. உங்களையும் அத்தையும் ரொம்ப காயப்படுத்திட்டேன். ஆனா நான் பண்ண தப்ப உணர்ந்துட்டேன். என்னை மன்னிச்சு எல்லாரும் ஏத்துக்கோங்க. நானும் இந்த வீட்டு மருமகளா பொறுப்போட நடந்துப்பேன். அத்தையை இப்படிலாம் நடத்த மாட்டேன். உன் தப்ப நீ உணர்ந்துட்டலமா, அதுவே எனக்கு பொழுதும். குடும்பமா எல்லாரும் ஒத்துமையா இருக்கிறது தாமா சந்தோஷமே. அதை உணர்ந்தா எனக்கு போதாதா? என் மருமகங்க 2 பேரும் எனக்கு அடுத்து இந்த குடும்பத்தை தாங்கி நடத்தணும், நல்லா முன்னுக்கு வரணும் அப்படின்னுட்டு அன்னைக்கு எல்லாரும் நிம்மதியா சாப்பிட்டாங்க. அன்னிலிருந்து எல்லாரும் ஒத்துமையா ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. 2 மருமகளுங்களும் எந்த சண்டையும் போட்டுக்காம நிம்மதியா ஒத்துமையா அந்த குடும்பத்தை கொண்டு போனாங்க. அவங்க மாமியாரை தாங்கன்னு தாங்குனாங்க. அந்த குடும்பமே சந்தோஷமா இருந்தது.